இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலில் இன்றைக்கி ஒரேடியாக ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா ஒரு மணி நேரம் எபிசோடுங்கும் போது பொங்கல் விழாவை எப்படி சிறப்பிக்க போகிறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா இன்றைக்கி ஃபுல் எபிசோடையும் சென்னையிலே முடிச்சு விட்டுறாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் தான். அப்படியே மனோஜ் வேலையோடு நிற்பான் பாருங்க அப்படின்னா அவர் பரிதாபமாக நின்னார். பாவமாக அவன் எதுவும் கேட்காது அப்படின்ட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ருதி கொஞ்சம் ஏற்றி விடுற விஷயங்களை செய்ய ஸ்ருதி வேற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னா தேவையில்லாமல் உங்கள் 2 பேரோட வாழ்க்கையில் நுழையிறதுக்கு அவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பிளானில் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் மீனாவையும் முத்துவையும் பிரித்து விட்டு மீனாவை விடுதலை கொடுக்க போகிறாங்களா. இவங்க ஏதோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி அவங்கள்ட்ட விடுதலை வேணும்னு கேட்டாங்களா, இல்லை வெள்ளையனை வெளியேறணும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களாங்கிறது நமக்கு தெரியலன்னு வச்சுங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கதையில் இப்போ அண்ணாமலை எப்பயும் போலயே அவருக்கு நடந்த அசிங்கம், ஊருக்கு நடந்த அசிங்கம், குடும்பத்துக்கு நடந்த அசிங்கம் எதுனாலும் பரவாயில்ல ஓகே அப்படின்னு கூலாக இருந்துட்டு முத்துவை படுத்திட்டு இருக்காரு பேசாமறான்ட்டு. இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா இந்த பொங்கல் விழா முடியறதுக்குள்ளார 3 மருமகளில் ஒருத்தவங்க பிரெக்னென்ட் அப்படிங்கிற நியூஸை சொல்லி அந்த கர்ப்பங்கிறத கேட்டு குடும்பமே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்க போகுது. மீனா பிரெக்னென்ட் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். மீனாவுக்கும் முத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் விஜயாவுக்கு அது காண்டாக இருக்கும். விஜய் அந்த நிலம் போச்சே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பேர குழந்தைன்னு வீட்டுக்குள்ளார வரது மனோஜுக்கு தான் பிறக்கணும் அப்படிங்கிறது அவங்க எண்ணம். இன்னொரு பக்கம் ஸ்ருதிக்கு குழந்தை ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சா கூட அது ஆக்சிடென்டலாக ஃபார்ம் ஆனால் கூட அவங்க அதெல்லாம் இல்லை, குழந்தைய கலைச்சிடணும், கொஞ்ச நாளைக்கு குழந்தைலாம் வேணாம், நம்ம 2 பேர் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ குழந்தைய கலைக்கிறான்னு முடிவெடுத்தால் அதுலேயும் பிரச்சனை வரப்போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி 3ஆவதாக ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடியது ரோஹிணி மட்டும் ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா இந்த பக்கம் மனோஜ் சந்தோஷப்படலாம், விஜயா சந்தோஷப்படலாம். ஏன் அப்படின்னா சூப்பர், அவ்வளோதான், நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சு குடும்பத்துக்கு. நம்ம குழந்தை பேரப்பிழந்தை நம்ம ஃபேவரட் பையன்ட்டு பிறக்குது அப்படின்னா அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு பெரிய பயம் வந்துடும். ஏன்னா செக்கப்புக்கு கூட்டு போனால் செக்கப்லேயே டபக்குன்னு சொல்லுவாங்க, ஓகே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல, 2வது குழந்தை இல்லை அப்படின்றாங்க. ஈஸியாக மாட்டிப்பாங்க. ப்ளஸ் பார்த்தா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிற சமயத்தில் இதெல்லாமே இன்னும் அவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷனை கொடுக்கும். இதில் பொய்க்கு மேலே பொய் சொல்லி வச்சுருக்காங்க. என்ன ஒரே ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னா இந்த குழந்தைன்னு ஒன்று ஃபார்ம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் அவங்க மாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 10 மாதம் கழிச்சு. அப்போ மாட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தை இருக்கிறனாலே என்னவோ இவங்க உண்மையே தெரிஞ்சால் கூட இவங்க உடனே வெளில துரத்த முடியாது, அப்படியே நிலைமையாயிடும். ஸோ அதனால் ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மருமகளில் யார் ஃபஸ்ட்டு கர்ப்பங்கிற தகவல் வரும், யார் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் இந்த அண்ணாமலை பண்ணுற காரியங்கள் நம்ம கோவம் வருது ஒரு பக்கம், விஜயா நடந்துக்கிறதும் அவ்வளோ எரிச்சல் வருது. எல்லாத்தையும் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா